இந்த பாட்டையும் சூரியகாந்தி பூவையும் கண்ட உடனே உங்களுக்கு சுந்தரபாண்டிபுரம் ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். இந்த ஊரில் மட்டுமே 175 வெற்றி படங்களுக்கு மேலே படமாக்கப்பட்டிருக்கு. தென்காசி மாவட்டத்தில் இருக்குது இந்த ஊர். இந்த ஊரிலோட கண்மாய், பறந்து விருந்த வயல்வெளிகள், அங்கே இருக்கக்கூடிய அக்ரஹாரம், இதுதான் திரைப்படத்துறையினரை இந்த ஊரை நோக்கி திருப்பி கொண்டு வர்றதுக்கு மெயினான காரணம். இயற்கை அன்னை வாரி வழங்கிய எழில் கொஞ்சும் தென்காசியின் சுந்தரபாண்டிபுரம். திரைப்படங்கள் கொண்டாடிய இந்த மண்ணில் இப்பொழுது ஒரு கலை திருவிழா அரங்கேற்றம் நடக்க போகுது. ஆமாங்க, இந்த வீடியோவோட கதாநாயகி அருணா அவங்களுடைய வில்லிசை அரங்கேற்றத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விவசாயமும் பண்பாடும் செழித்த இந்த ஊரில் ஒரு நடுத்தர குடும்பத்தின் 3வது பெண் குழந்தையாக பிறந்தவர் தான் அருணா. பள்ளிப்படிப்பு முடித்ததும் நவீனம் தேடி ஓடாமல் நம் பாரம்பரிய வில்லுப்பாட்டு மீது காதல் கொண்டார். எந்த கலையாக இருந்தாலும் குரு அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வேணும் இல்லையா, அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்தது தான் கீழப்புலியூர் தந்த வில்லிசை புலவர் ஐயம்மாள். அவங்களோட வழிகாட்டுதலோட சொல்லையும் வில்லையும் லாபகமாக கையாள கற்றுக்கொண்டார் அருணா. இதோ இன்று அந்த பயிற்சி அரங்கேற்றமாக மலரப்போகிறது. அவங்களுடைய வீட்டுக்கு எதிர்த்தால் இருக்கக்கூடிய அவங்களுடைய குலதெய்வம் முளைத்து வந்த ஐயனார். இந்த கோயிலில் தான் அவங்களோட அரங்கேற்ற விழா இன்றைக்கி நடக்க போகுது. நிறைய வில்லுப்பாட்டு அரங்கேற்ற நிகழ்ச்சிகள் நாம் வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் விட இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோயில் திருவிழா மாதிரியே இந்த அரங்கேற்ற விழா நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த முளைத்து வந்த ஐயனார், இவங்களுடைய ஐயனார் கோயில், இதுக்கு எதிர்த்தால் இருக்கக்கூடிய இவங்களோட பரிவார தேவதைகள் எல்லாத்துக்குமே படையல் பூஜை போட்டு மக்கள்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருந்தாங்க. என்னடா இன்றைக்கி திருவிழாவா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மக்கள் எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக இவங்க வில்லுப்பாட்டு அரங்கேற்ற நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு இங்கே கூடியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயம்மாள் அவங்க குரு வந்திருக்காங்க, அவங்க சக கலைஞர்கள் எல்லாருமே அவங்களோட வந்திருந்தாங்க. இது போக கீழப்பாவூர் வட்டார கிராமிய கலைஞர்கள் சங்கம் தலைவர் கலைமாமணி ஜெகநாதன் இந்த விழாவுக்கு வந்திருந்தார். அதோட ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய இடம் என்னென்னா, இவங்க இப்போ தான் அரங்கேற்றமே பண்ணுதாங்க. ஆனால் இவங்களோட வில்லிசை குழுவுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அற்புதமான பேர், அழகு முத்தாரி அருணா வில்லிசை குழு. சுந்தரபாண்டியபுரத்தின் வயல்வெளிகள் எத்தனையோ கதைகளை சொல்லியிருக்கின்றன. இன்று அந்த வரிசையில் அருணாவின் இந்த வில்லிசை பயணமும் ஒரு வரலாற்று துவக்கம். அழகு முத்தாரி வில்லிசை குழு மென்மேலும் பல மேடைகளை கண்டு நம் தமிழ் மண்ணின் கலையை உலகெங்கும் கொண்டு சேர்க்க மனதார வாழ்த்துவோம். இவங்க இப்போது வில்லு படிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நம்ம யாழி டிவி சார்பாக ஒரு பாட்டு பாடுவோம். சுந்தர பாண்டிய புறமெங்கள் ஊரு, அழகு முத்தாரி வில்லிசையால் கூறு, ஐயனாரே எங்களை காக்கும் தெரு, அருணா பாட வரும் புகழின் வீரு, வில்லு பாட்டு எங்கள் உயிர் மூச்சு, வெற்றி தேடித் தரும் வில்லின் ஏச்சு.
நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு இருக்கோ யாழில நடந்துட்டு இருக்கு என்ன அடுத்த ஷாட் வந்தாச்சு கொடுங்க.
அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம் போ நல்ல குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாகுண்டா நலமனதுண்டால் வால்மலராய் நோகுண்டா மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிகையால் உண்பாதோ தப்பாமல் சார்பாய் தமகே வெள்ளைகளை உடுத்தி வெள்ளை பனி போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்ன இந்த அரசரோடு சரியா சிம்மாசனத்தில் அமர வைத்த என் தாயே யானை முகமும் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண் அழகும் பானை போல் பெரும் வயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன்
என் நாவிலும் துதிப்பாய். ஓம் கணபதியே. வற்றாதை பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா. முற்றார் ஒருபோதும் தஞ்சமில்லை உமையால் தமக்கு திருமகனே. முற்றாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா. விஸ்தரமாகவே புள்ளி மயில் மீது ஏறி வர வேண்டும் எனதருகே. அறிவு கண்டேன் பொதிகை கண்டேன் அகஸ்தியர் கிருபையால் வினைகள் துன்பமாகல. மலை சரிவு கோபுரமும் பாபநாச படிதுரையை கண்டவுடன் செழிப்பே தீர்ந்தேன். வரிசை பெற்ற உலகால் சன்னதியை கண்டவுடன் வாழ்வு பெற்றேன். என்னாலும் வரங்களை பெற்றேன். பரம்பொருளே குருபரனே பரமனடி ஐங்கரனை படிந்தேன் உன்னை. சிவன் பெரிய கணபதியே சிவனே ஐயா. தேவி உமையாலே ஈன்ற பாலா. இந்த தலமகிமே குற்றால அரசடியில் தலைத்த செல்வம். குலம்பெரிய விநாயகனே என்னருகில் வாவா. பால சரஸ்வதியே என்னாவினால் வாவா. மாய மருமகனே என்னாவினால் வாவா. வீணையும் நாத சுதியும் மாறிடாமல் என் வில்லினி நாலடி தாள சுதி மாறிடாமல் வந்து எனக்கு அருள் புரிவா என் தாய் முத்தாரம். அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரில் வந்த பிறந்த ராமா. தண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணை மாக்க கோதண்டா கையில் ஏந்தோ. ராமா ராகவா ராமச்சந்திரா பொன்னடி கமலம் போற்றி போற்றி. சம்போ அறிவோ நம சிவாய விநாயகா. உமதடிதனை பணிதரு அருதரு வந்தமுமான பொருளே. ஐந்து கரவாய தோனே சம்போ ஐந்து கரதும் தீவய
ஐந்தூகரம் பெருக பொந்தி வாய ஜொலிக ஏ ஏ ஆனகி இளையோனை அரநாட்டு மகனே பேடவாய ஜோனே பெரிசாரி வாகனனே ஐந்தூகரம் பெருக பொந்தி வாய ஜொலிக ஓட் 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 நலால கொடு ரகுபதி அப்பலம் உடனே முக்கணி சர்க்கரை அவளுடன் பொறிகடல் ஐயும் படைப்பே சம்போ அத்தனையும் வர்ச்சவையும் படைப்பே சம்போ இத்தனையோ நச்சவை உங்கு படைப்பே முதலாம் எல்லாம் எல்லாம் பறந்து நாதர் வந்து வைத்திருந்து நல்ல பொருள் என ஒரு மலர் அறியவே சிறுமலர் சொல்லிகையில் நிறைந்த சிவ தனுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும் வள்ளியால் தினை புணர்ந்து புனந்தில் வருங்கிளி தனை விரண்ட வள்ளியால் தினை புணர்ந்து புனந்தில் வருங்கிளி தனை விரண்ட வாய்த்த தினை மாவை உண்ட இஷ்டமுடன் ரகுராமா உன் புகழ் தனி வில்லில் பாட இஷ்டமுடன் ரகுராமா உன் புகழ் தனி வில்லில் பாட தந்தனே தந்தனே தாளம் போடவே தாளம் போடவே ததிக்கினை தந்தனே தாளம் போடவே போடவே தாளம் போடவே போடவே ஓட் 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 ஓடு பூமி அப்பு வாயு தேவன் ஆஹாயோரஞ்சிக்கும் பூமி அப்பு வாயு வாயு தேவன் ஆஹாயோரஞ்சிக்கும் தந்தனே தந்தனே தாளம் போடவே தாளம் போடவே ததிக்கினை தந்தனே தாளம் போடவே போடவே தாளம் போடவே போடவே ஓட் 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 முந்திய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனா முந்திய ஒரு குரு நமக்கு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனா ஓம் ஓங்கார நாதத்தின் நாதமாக வந்துதித்த அமையா நமச்சிவாய என்று மூல பரம்பொருளை ஆமை சுவாமி அளவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே அதில வேத நாத ஆதியில வேதநாத அருள் அம்பலத்தில் ஆடுமைந்த அவனே ஆதீன அருள் அம்பலத்தில் போட் 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 போட்
மாலை கேண்டி புகண்டாமல் நின்ற மாலை அடிமொழியோ தேவி காலே வர்ணனோட சீர்பாதத்தை கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையும் மறப்பதில்லை இல்லை அடே குணபதியே அருமுகனே குஞ்சலமே உனை பாட நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சம் ஒரு நாள் மறந்தாலும் நினை ஒரு நாள் மறப்பதில்லை பாடுவேனே நானும் பாடுவேனே நானும் பல காலம் உனை தொழுவே பாடுவேனே பல காலம் எல்லாம் உனை தொழுவே தேடுவேனே நானும் உன்னை தென்னாடு தேசமெல்லாம் உருவேனே நானும் உன்னை உருவேனே நானும் உன்னை குறை அணுகிடாமல் எப்ப கூறுவேனே குற்றம் குறைகிறது அலை மகளே சக்தி காலை மகளே காலை மகளே மலையரசன் திரும மகளே ஏ தாயே கலை மகளே மகளே வாழை மகளே மலையரசன் திருமகளே வாழ்வதிலா அம்பிகையா செந்திகா ஏகியம்மோ சிறையடங்கா வாழ்மையிலே மந்திய பூ கொண்ட வேளா ஆளி வரம் தருவா ஏ தாயே மகாளி நல்ல தலையழகி கோபாலன் தங்கையம்மா பம்ப நல்ல தலையழகி பச்சை மாலின் தங்கையம்மோ என் தாயே முத்தாரம்மா எனக்கு வரும் அருவயம்மோ பாடுகின்ற பாடகிக்கு நெஞ்சடைத்து நான் உணர்ந்து நினைவு தடுமாறும் வேளையில நெஞ்சிலையோ நாவிலையோ நெஞ்சிலையோ நாவிலையோ நினைவு தர வருவயம்மா ஏ தாயே எனக்கு நினைவு தர வருவயம்மா எந்தனோட குலதேவி பூரியில் பிறந்தவர் முப்பிலி மாடை சுவாமி முன்னால் வந்து அருள் புரிவா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சி அம்மா கதை கருள வருவயமோ மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா மதலகினி அருள் புரிவா புதிய தம்புரானோ முதல்விக்கு அருள் புரிவா ரசமாட சுவாமி ஐயா கதை கருள வருவயமோ தூண்டி மாட சுவாமி ஐயா தூண்டி மாட சுவாமி ஐயோ துணை இருக்க வருவயப்பா ஏ துண்டி மாடா எனக்கு துணை இருக்க வருவய்யா முப்புறத்தை ஆண்ட ஆண்டவளே முக்கனியே
முப்புடாதி முன்னால் வந்து அருள் புரிவாய் கூத்தாடிச்சி அம்பிகையாள் துணை இருக்க கருவயமோ ஈராத்து மாரியவள் இருக்கங்கூடி மாரியவள் எனக்கு அருள மறுவயமோ குலசேகர பட்டண பட்டணத்தில் கொழுவிருக்கும் தாயவளோ ஈஸ்வரிய முத்தாரம் ஈஸ்வரிய முத்தரமோ முன்னால் வந்து அருள் புரிவாய் முத்தரம்மா ஓடியா ஓடியா எனக்கு முன்னால் வந்து படறிவேன் படிப்பேன் அறிவேன் படிப்பறிவேன் பாட்டில் உள்ள வகைய அறிவேன் வகையறிவேன் எடறிவேன் எழுத்தறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டில் உள்ள வகைய அறிவேன் வகையறிவேன் பாடறியா நாளை நாளை தண்ணில் நாளை தண்ணில் படிக்க வைத்தார் தாய் தகப்பன் தாய் தகப்பன் ஏடறியா நாளை நாளை தண்ட நாளையில எழுத வைத்தார் என் குருவோம் என் குருவோம் வில்லிசையும் சொல்லி சொல்லி தந்த சொல்லி தந்த எந்த நோட அண்ணாவி அண்ணவி யாரு என்று பார்த்தோமானா பாபோமான வடக்கே என்றால் வடகா வடகாசி வடகாசி மத்தியிலே சிவகா சிவகாசி சிவகாசி தெற்கே என்றால் தென்கா தென்காசி தென்காசி மாநகரத்தில் தெற்கே என்றால் தென்கா தென்காசி தென்காசி மாநகர மலரில் புலிகள் கட்டி போற போரடி கோ மேல புலியுருமா நன்னகரில் அருவிக்கரை தீர்த்தமாடோ ஆயர் குலம் பிறந்தவர் யாயர் வம்சத்தில உதித்தவரோ எந்தனுக்கு தாத்தா தாவ சீமையெங்கும் பேர்கள் பெற்ற சீமையெங்கும் பேர்கள் பெற்ற தாத்தா செல்லப்பா புலவர் பாதோ சீமையனோ பேர்கள் பெற்ற அண்ணாவி செல்லப்பா புலவர் பாதோ எனக்கோ வில்லிசையும் சொல்லி தந்த எந்த நோட அண்ணா அண்ணாவி யாரு என்று பாப்பமானால் மேல புலியுருமா நகர நன்னகரில் அருவிக்கரை தீர்த்தமாடோ ஆயர் குலம் பிறந்தவர் யாதர் வம்சத்தில உதித்தவரோ எந்தனுக்கு அண்ணாவ ஆடாத தேவதை தேவதையோ ஆட்டி வைத்து பாப்பவர் பேசாத தேவதை தெய்வதையோ பேசி வைத்து பார்த்தவர் மாநிலமும் தியாதிபர் மண்டலமும் பேர்கள் பெற்ற ஐயந்திரு நாம ராம பெற்ற ஐயந்திரு நாம ராம பெற்ற அக்கா ஐயம்மா புலவர் பாதோ பன், பன், பன். அனவி ஐயம்மா புலவர் பாதோ நானோ கால் வீத்தை சேவகினா அரை வீத்தை படித்தவர்க்கு அடப்பாங்காட்டி நீ சுமந்திடுவே கால் வீத்தை படித்தவர்க்கு முன்னோரும் சேவகினா முழு வீத்தை படித்தவர்க்கு முழு வீத்தை படித்தவர்க்கு மூத்த தலை இல்லையாவே நானும் மூச்சதார பிள்ளையாவே
குழியில் ஆமையா என்னை கையும் காலுடன் பிறவி செய்த ஆமா மாதா தன்னை உலகமே பிறவி செய்வா குருவே மாதா. மாதாவே வந்த சபையோர்கள் எல்லாம் வந்த சபையோர்கள் சபையோர்கள் வந்தனங்கள் செய்தோமையா ஐயனை வந்ததொரு சபையோர்கள் நாங்கள் வந்தனங்கள் ஆமையா சபையோர்களே பெரியவர்கள் பெரியவர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கூடியிருக்கும் பெரியோர்கள் குழந்தை நாங்கள் நமஸ்கரித்தோ அமர்ந்திருக்கோம் பெரியோர்கள் 6 பேரோ நமஸ்கரித்தோ பாடுகின்ற பாலகிக்கு சொல் பின்னால் வந்துட்டாடோ சொல் முன்னால் வந்துட்டாடோ அறிந்து நாங்க பாடிட்டாளோ அறியாமல் பாடிட்டாளோ தெரிந்து நாங்க பாடிட்டாளோ தெரியாமல் பாடிட்டாளோ 6 பிள்ளை 100 கொஞ்சம் 6 பிள்ளை 100 கொஞ்சம் எங்களை ஆதரிக்க வேண்டுமையா ஐயா ஏ பிள்ளை சபையோர்களே பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்து வந்த தாய் குலங்கங்களே பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே எங்களுடைய அருணா வில்லிசை அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அன்பு சொந்தங்களையும் எங்களின் கிராமிய வில்லிசை கலையின் சங்கத்தின் சார்பாக அனைவரும் வருக வருக என்று எங்களுடைய வில்லிசை குழு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நாடான நாட்டதிலே நாடதிலே சுந்தரபாண்டியபுரம் நன்னகரத்தில இந்த நன்னகரத்திலே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா எங்க சுடல தெய்வம் புதிய தம்புரன் தம்புரான் கசமாடன் மாடன் தூண்டி மாடன் மாடன் பேச்சியம்மா ஆமா இந்த மாயாண்டியோட திருவாசலில திரு கல்யாண வாசலிலே இன்னைக்கு இந்த அரங்கேற்று விழாவை முன்னிட்டு இந்த மாயாண்டியோட வாசலில ஐயன் கதை பாட போகிறேன். ஆமோ ஆமாம்மா நான் பாடுகின்ற பாட்டதிலே முன்சொல் பின்னால் வந்துட்டாலும் பின்சொல் முன்னால் வந்துட்டாலும் அறிந்து நாங்கள் பாடிட்டாலும் சரி அறியாமல் பாடிட்டாலும் உங்க வீட்டு குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி வீட்டுக்கு அழைத்து ஆதரிப்பீங்களோ அதே போல் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது சாஸ்தா கதை தொடக்கம். சாஸ்தாவோட கதை முதல்ல ஆரம்பிக்கிறோம். உங்க வீட்டு பிள்ளை நீங்க தான் ஆதரவு பண்ணணும். ஆமா என்ன வில்ல வந்து படிச்சுட்டு வரல, புதுசா படிச்சிருக்கா, அவளுக்கு தெரிஞ்சதை படுவா. முன்னால சொல்லிட்டாலும் பின்னால சொல்லிட்டாலும் சரி, பார்த்து ஆதரவு கொடுங்க எல்லாரும். ஆமா மெய்ய தவத்தினால் வல்லரகன் விரல் தூண்டி வரங்கள் வாங்கி ஆமா சுவாமி செய்யும் சிவனாரும் தனை விரட்ட ஆமா திருமாலை மனமகிழ்ந்து ஏதோ செய்வார். ஆமோ தையல் வடிவமாக நின்ற அரங்கன் சத்தியமே வாங்கி வரமளிக்க ஆமையா ஆழ்தாள் தனை பிறந்த ஆமா அதிக புலிபால் கறந்து வந்த ஆமோ ஐவித சாஸ்தா கதையை எடுத்து சொல்வோமே. மார்பளவு கங்கையுட மாம்பணிந்த பார்வதி ஆமையோ மனம் பொருந்திய பக்தாவாகிய ஆதிசிவன் ஆமா
ஆதிசிவன் காமமது கலியுதமாகி ஆகி கைதனில் வந்து பிறந்த ஆமா ஐவித சாஸ்தா கதை எடுத்து சொல்லுவோமே. ஆதிவெள்ளி கைலாச ஆதிவெள்ளி கைலாச அங்கே யாரெல்லாம் கொழுவிருந்தா ஐயனே ஆதி வெள்ளி கைலாச பகவானா பார்வதியா பச்சை மாலா லட்சுமியா பிரம்மலோகம் தன்னதியிலே பிரம்மாவா சரஸ்வதியா புகழ்வுடனே கொழுவிருந்தா வைகுண்டம் தன்னதியில பச்சை மாலா லட்சுமியா பச்சை மாலா லட்சுமியா பௌசுடனே கொழுவிரு இருந்தா அவர்கள் பவுசுடனே முக்கோடி தேவர்களா 40,000 ரிஷிமார்கள் இன்புருடர் கருடர் நல்ல காந்தொருவர் அகஸ்தியரா உலதியரா அகஸ்தியரா உலதியரோ அலைகளை கோட்டு மாமுடியா பாகதீஸ்வர உலதீஸ்வரா தேவாதி தேவரெல்லாம் தெய்வவெள்ளி கைலாச கைலாசத்தில் தேவரெல்லாம் கொழுவிருந்தாரே தேவரெல்லாம் கொழுவிருந்தார் வேதவெள்ளி அம்பலத்தில் ஐயா தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் அமையா கொலுவிருந்து வரக்கூடிய ஆமோ தாதி பொன் கைலாசகிரி பர்வதத்தில் ஆமசாமி பகவானும் பார்வதியும் பார்வதியும் பச்சை மாலும் லட்சுமியும் ஆமா பிரம்மாவும் சரஸ்வதியும் சரி 33 கோடி தேவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் ரிஷிமார்களும் கிண்ணரா கிம்புருடர் கின்புருடர் கருடர் காந்தரூபர் காந்தருபர் அகஸ்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் ஆமா அழகு கலை கோட்டு மாமுனி என்று சொல்லக்கூடிய அமையா தேவாதி தேவரெல்லாம் ஆமோ கொலுவிருந்து வருகிறார்கள் ஆமா இன்னும் யாரெல்லாம் யார் யாரம்மா கொலுவிருந்து வருகிறார்களே ஆனால் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கூலி சந்திரனா ஆகாயவாணியோடு வாணியோடு கங்காதேவி கொழுவிருந்தா தேவாதி தேவரெல்லாம் அமையா கொலுவிருந்து வரக்கூடிய ஆமோ இந்த ஆதி பொன் கைலாசகிரி பர்வதத்தில் பர்வதத்தில் அந்த கைலாச வாசலில என்னம்மா அமர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சின்ன தர்க்கம். என்ன தர்க்கம் என்று சொன்னால் சரி விவாதம். விவாதம். அசுரர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று, பெரியவர் என்று சொல்லுகிறார்கள். அமர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று. ஆமா பார்த்தா ஆமா அசுரர்களுக்கும் அமர்களுக்கும் இடையே
தர்க்கம் வருகின்றது. ஆமா, அமர்கள் எல்லாம் எங்கு வருகிறார்கள்? எங்க வராங்க? ஆண்டவன் பகவான் இடத்திலே வந்து முறையிட, சரி ஐயா பகவானே, என்ன இந்த அசுரர்கள் தொல்ல சரி எங்களை தினந்தோறும் அடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள், அமையா எங்களுக்கோ சாகாத வர வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே ஆண்டவன் பகவான், என்ன சுவாமி? ஓ அமர்களே, என்னது உங்களுக்கு சாகாத வர வேண்டுமா? உங்களுக்கு சாகாத வர வேண்டுமேயானால் அதோ தெரியுது பாருங்க. என்ன தெரியுதாங்க? நல்ல இவ்வளவு மக்கள் கூட்டங்கள் தெரியுது. நல்ல சேர் போட்டு எல்லாரும் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கிறது? எனக்கு அழகா தெரியுது. அது ஒரு பெரிய மீசக்காரன்னு கை காட்டிட்டே இருக்காரு. ஆமா ஆமா. அங்க என்ன தெரியுது தெரியுமா? விட்றாத அப்படிங்கிறது. திருப்பார் கடல் தெரிகிறது. ஆமா, ஆண்டவன் பகவான் சரி தேவாதி தேவர்களுக்கு இடையிலே சொன்னபோது, உங்களுக்கு சாகாத வர வேண்டுமேயானால் அதோ தெரியுது பாருங்கள் திருப்பார் கடல். திருப்பார் கடல் அதிலே சென்று தேவாமிர்தம் அதை கடைந்து அதை நீங்கள் அருந்தினார்கள் என்றால் உங்களுக்கு சாகாத வரம் கிடைக்கும் சொல்றாங்க. உங்களுக்கு சாகாத வரம் கிடைக்கும் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து யாரெல்லாம் சுவாமி தேவாமிர்தம் கடைவாரேயானா யாரெல்லாம் பூமியோரு தாலியாக சேடனோரு மத்துமாக வாசியோரு நானுமாக வருணனோரு கயருமாக ஆவினோரு பாலுமாக அந்திரத்தில் தேவரெல்லாம் தேவாமிர்தமத அவர்கள் கடையுவாரா தேவா ஒரு புறமா முனிவரெல்லாம் ஐயனே மறுபுறமா அசுரரெல்லாம் அப்பனே ஒரு புறமா அமரரெல்லாம் ஐயனே மறுபுறமா தேவரெல்லாம் ஒரு புறமா இவனாரோ மறுபுறமா அப்படி போடு சித்தப்பு. கைலாச வாசலில தேவாமிர்தமது கடையுவாரோ வேளையில கலசம் வந்து பிறந்திடுமா பார்த்தாரே பகவானோ எண்ணாத எண்ணுவாரா மனமதியிலே தேவாமிர்தமத கடையக்கூடிய வேளையில் என்ன வந்து பிறக்கின்றது? என்ன பிறகு? தெய்வ அமிர்த கலசம் வந்து பிறக்கின்றது. கலசம் வந்து பிறகு
பார்த்தார் ஆண்டவன் பகவான். பகவான் நம்மளோ தேவ அமிர்த கடைய சொன்னோம், அமிர்த கடையை சொன்னோமே, ஆனால் பிறந்திருப்பதோ தேவ அமிர்த கலசம் பிறந்திருக்கின்றது. பார்த்தார் ஆண்டவன் பகவான். உடனே எம்பெருமான் கோபால கண்ணனை அழைத்து கண்ணா கண்ணா கோபால கண்ணா என்று கண்ணனை அழைத்த போது எம்பெருமான் கோபால கண்ணன் சரி கருட வாகனத்தில் மீதிலேறி எம்பெருமான் கோபால கண்ணன் கருட வாகனத்தில் மீதிலேறி கைலாசம் வந்து ஐயா பகவானே என்ன சுவாமி என்னை அழைத்ததோ ஒரு விவரம் என்ன என்று கேட்ட போது அப்பர் பார்த்தார் ஆண்டவன் பகவான். ஐயா மாயவரே, என்னப்பா இந்த கைலாச வாசலில சரி இந்த அமர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சின்ன தர்க்கம் ஒரு சின்ன சண்டை. அந்த தர்க்கத்தை தீர்ப்பதற்காகவே நானும் தெய்வ அமிர்த கடைய சொன்னேன், திரு பார்வலை கடையை சொன்னேன். தேவ அமிர்தம் வந்து பிறந்திருக்கிறது, அமிர்த கலசம் வந்து பிறக்கின்றது. ஆமையா, இதை என்னால பங்கிட்டு கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆமா, அதனால ஆமா பலூன் யார் கொடுப்பா? ஐயா அதனால ஆமா கண்ணா கோபால கண்ணா நவநீதா நீயேதான் அந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல எம்பெருமான் கோபால கண்ணனோ ஆட்டும் என்று சம்மதித்து அமர்களை ஒரு வரிசையில் அமர வைத்து அசுரர்களை மறு வரிசையில் அமர வைத்து முதலில் யாருக்கு பங்கிட்டு கொடுத்தார்? யாருக்கு கொடுக்கிறார்? அமர்களுக்கே கொடுத்தார் அமிர்தத்தை. அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு புது வீரம் வந்து பிறக்கின்றது. அமிர்தத்தை சாப்பிட்டா வீரம் வந்து பிறக்கிற அந்த அமிர்தத்துக்கு வலிமை கிடையாது இல்ல? ஆமா, வலிமை வந்தாதானே இப்படி சத்தம் போட முடியும். ஆமா, வீரம் வந்தது சும்மா இருப்பாங்களா? எப்படி சும்மா இருப்பா? மீசையை முறுக்கிட்டு வாரியா போறியான்னு கேட்பான். ஆமா, உடனே சரி முதலாவது அடித்து விரட்டிய சரி அசுரர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அவங்க எங்க வருகிறார்கள்? எங்க வராங்க? எல்லை இல்லாத பாதாள உலகத்திற்கு வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பெரியவனாகப்பட்ட வண்டு மகா ரிஷியானவன் சரி ஆஹா என்னமா இப்படி இந்த ஆண்டவன் பகவான் அமிர்தத்தை அமர்களுக்கே கொடுத்து நம்மளை ஒரு எல்லை இல்லாத பாதாள உலகத்துல தள்ளி விட்டாரு. அங்க கொண்டு நம்மளை தள்ளிட்டாரு பகவான். அதே பகவானை நினைக்க வேண்டும் 3.25 நாளிகை ஆயினும் சரி வேண்டிய வரங்களை வாங்கி கைலாசத்தில சிவனாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்றான். எங்க போய் உட்கார்ந்து ஆசைப்படுறான் பாத்தியா? ஆமா, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது இல்ல? பேராசைப்படலாமா? பேராசைப்பட்டா பெரு நஷ்டம். ஆமா, அந்த சண்டால அரக்கனுக்கு தெரியாம போயிருச்சு, அவனோட அரக்கன் குணமுடையவனல்ல, வண்டு மகா ரிஷிக்கு தெரியாம போயிருச்சு. ஆமா, இவ தவம் இருக்கிறத சரி யார் பார்க்கிறார்? ஆண்டவன் பகவானே பார்க்கிறார். சரி ஆஹா என்னமா இப்படி இந்த வண்டு மகா ரிஷியானவன் தவம் இருக்கிறானே இவன் தவம் பூர்த்தி ஆகிவிட்டா என்ன நம்ம கைலாசத்துல வச்சு பாப்பானா? எல்லளவு நம்ம வச்சு பார்க்க மாட்டான் அதானே என்று மூர்த்தி எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு ஆண் குழந்தையானது பிறவி செய்கிறார்கள். சரி அந்த ஆண் குழந்தையானது யாரு? வண்டு மகா ரிஷியின் கம்பத்தின் கீழே போடுகிறார்கள். கீழே போட்ட குழந்தை சும்மா இருக்குமா? அது எப்படி சும்மா இருக்கும்? இல்ல உயிர் கொடுத்த குழந்தைதான் சும்மா இருக்குமா? உயிர் கொடுத்த குழந்தை எப்படி சும்மா இருக்கும்? அது அழுதாதானே ஆண் குழந்தையா பெண் குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, என்ன செய்யுது? எப்படிமா? குவா குவா என்று குரலோசை போட்டு அழிகிறது. அந்த காலத்துல பிறந்த குழந்தை புள்ள குவா குவான்னா குரலோசை போடுது. சமீபத்துல போன வாரம் தாளக்காருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரே ரூவா ரூவா ரூவான்னு சத்தம் போடுது. தாய் மாமா வந்து 500 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அழுவை நிப்பாட்டி இருக்கான். கிராமிய விநாதன் ஐயா அவர்களை எங்களது அருணா வில்லிசை அரங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சங்கத்தின் செயலாளர் சுடலைமுத்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பொருளாளர் செல்வராட்சி ஐயா அவர்களையும் வருக வருக என்று எங்களதின் அருணா வில்லிசை அரங்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அத்தோடு எங்களது வில்லிசைக்கு வருகை தந்துள்ள எங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவரையும் எங்களது
அரங்கேற்றம் வில்லிசன் குழுவின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அதோடு எங்கள் சங்கத்தின் தலைவர் கலைமாமுனி டி ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களதின் அரங்கேற்றம் சார்பாக இப்போது அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு நாங்கள் பொன்னாடை போற்றுகிறோம். கொஞ்சம் கை தட்டுங்களேன். எங்களுடைய சங்கத்தின் தலைவர் கலைமாமணி விருது பெற்ற டி ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களின் அருணா வில்லிசை குழு சார்பாக பொன்னாடை போற்றி அவளை நாங்கள் கௌரவிக்கப்படுகிறோம். அதோடு எங்க சங்கத்தின் செயலாளர் சுடலை ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி நாங்கள் எங்களை வில்லிசை குழு சார்பாக கௌரவிக்கிறோம். சுடலை முத்து மாயாண்டி சுடலையோட திருநாமம் பெற்ற அண்ணன் செயலாளர் சுடலை முத்து அவர்களை எங்களை வில்லிசை குழு சார்பாக கௌரவிக்கப்படுகிறோம். அதோடு எங்க சங்கத்தின் பொருளாளர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு இப்போது எங்களுடைய வில்லிசை குழு சார்பாக அவரை கௌரவிக்கப்படுகிறோம். எங்களுடைய அண்ணாவி சாதாரண பழகிற அண்ணாவி பாடகர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறோம். ஜிபிஎஸ் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு இப்போது எங்களின் வில்லிசை குழு சார்பாக இப்போது பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்கப்படுகிறோம். சிவகாமிபுரத்தை சேர்ந்த முறுக்கு வித்துவான் ஐயா ஐயப்பன் அண்ணன் அவர்களுக்கு இப்போது எங்களை வில்லிசை குழு சார்பாக அவரை கௌரவிக்கும்படி பொன்னாடை போற்றி அவளை வருக வருக என்று வரவேற்கிறோம். பாவூர் சத்திரம் நகரை சார்ந்த நடன புயல் வில்லிசை நாயகி ஜெயலட்சுமி அண்ணாவி அவர்களுக்கு எங்களை வில்லிசை சார்பாக வில்லிசை நாயகி ஜெயலட்சுமி அக்கா அவர்களுக்கு இப்போது அருணா வில்லிசை அரங்கத்தின் சார்பாக அவரை பாராட்டு விதமாக அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். அக்கா ஜெயலட்சுமி அக்கா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி அவங்களுக்கு கௌரவிக்கப்படுகிறோம். பாவூர் சத்தத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி அக்கா பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்கப்படுகிறோம். அதோடு எஸ்பிஎஸ் வல்லம் நகரை சார்ந்த புஷ்பாமணி சிவசுப்பிரமணி அண்ணார் அவர்களுக்கு இப்ப பொன்னாடை போற்றி கல்புகிறோம். எஸ்பிஎஸ் புஷ்பாமணி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். யாருக்கு? இப்போது எங்க சங்கத்தின் தலைவர் கலைமாமணி டி ஜெகநாதன் ஐயா அவர்கள் இப்போது அரங்கேற்றின் நாயகி அருணா வில்லிசைக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். சங்கத்தின் சார்பாக செல்லப்பண்ணாவி புதல்வர் அண்ணாவி தர்க்கராஜன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா தர்க்கராஜன் அவர்கள் எங்கிருந்தாலும் முன்னடியாக மேடையின் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாகை குலத்தை சார்ந்த உடுக்கு வித்துவான் ராஜபுர் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். கணக்கு பிள்ளை வலசை மணிகண்டன் அத்தான் அவருக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம்.
கொழுந்தியாக்கு பொன்னாட போச்சா எங்களுக்கு தெரியாதுலாமா. முன்னாள் அண்ணாவி செல்லப்பா அண்ணாவிடைய தவ புதல்வன் தர்கரஞ்சன் அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். கணக்கு புள்ளை வலசை சேர்ந்த ரமேஷ் அந்த நம்மளோட அண்ணாவியோட மாமா அவர்கள் இப்போ அவருக்கு கௌரவிக்கப்படுகிறோம். வாகை குலத்தை சார்ந்த உடுக்கு வித்துவான் ராஜகுரு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஏந்தனூரை சார்ந்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இப்போது வில்லிசிங் குழி சார்பாக பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஏந்தனூரை சேர்ந்த ராஜா அவர்களுடைய மேடைகள் கட்டுப்படுகிறோம். கணக்கு புள்ள வலசை சார்ந்த மணி அண்ணார் அவர்கள் இப்போது அண்ணாவிக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். தேவர் வலசை சார்ந்த முருகேஷ் அண்ணார் அவர்கள் இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். திருநங்கையை சேர்ந்த மச்சக்கண்ணி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். பரங்குன்றாம்புரை சார்ந்த திருநங்கை மச்சக்கண்ணி அவர்களுக்கு இப்ப வில்லிசின் குழி சார்பாக பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். தனது தங்கைக்கு ஈஸ்வரி அக்கா பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாக நம்ம பிள்ளையும் மேடை ஏறி வில்லு பாடணும் அவங்க பெரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி அவருடைய தவ புதல்வன் இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார். கொஞ்சம் கரகோஷம் கொடுக்கலாம், கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. எஸ்பிஎஸ் புஷ்பாமணி அவர்கள் இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார். ஆண்டவன் சுடலமாடத்துடைய கோமரத்தாடி அன்னார் நுப்ராதி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஆண்டவன் சுடலை மாடனுடைய கோமரமாக தெளிந்து வரக்கூடிய நுப்ராதி அண்ணன் அவர்களுக்கு இப்போது எங்களுடைய வில்லிசிங் குழி சார்பாக பொன்னாடை போச்சு அவரை கௌரவிக்கப்படுகிறோம். கொஞ்சம் கைத்தட்டலாம். உங்க ஊர் ஆளு, உங்க கோமரம். புதிய தம்புரானுக்கு கோமரமாக தேர்ந்தெடுக்கிற ராமையா தேவர் ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஆண்டவன் புதிய தம்புரானுக்கு கோமரமாக திமிர்ந்து வரக்கூடிய ஐயா ராமையா தேவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஆண்டவன் கசமாட சுவாமிக்கு கோமரமாக திமிர்ந்து வரக்கூடிய செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். ஆண்டவன் கசமாட சாமிக்கு கோமரமாக திமிர்ந்து வரக்கூடிய செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு இப்போது வில்லிசின் குழு சார்பாக பொன்னாடை போச்சு அவரை கௌரவிக்கப்படுகிறோம். எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் மணி விளக்கில பிறந்த மாயாண்டி சுடலையோட திருநாமத்தை பெற்ற சுடலைமுத்து அண்ணா அவர்கள் இப்போது அருணா அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார்கள். அதோடு பாவூர் சத்திரத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி அண்ணாவி அவர்கள் இப்போது அருணாக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார். என்னை போல் நீனும் ஒரு பெரிய பாடையாக வர வேண்டும் என்று வாழ்த்து வருகிறார். அதோடு பாலசங்கரி புதிதாக உருவாகியுள்ள எங்களது முதல்வி பாலசங்கரி பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார். அருமை தங்கச்சி. அருமை தங்கச்சி என்ன பேர்? மளிகை கடையை சேர்ந்த ஆறுமசாமி அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். சுந்தர பாண்டியமூர் நகரத்திலே மளிகை கடை வைத்து நடத்தி வரக்கூடிய ஆறுமசாமி ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு அவரை கௌரவிக்கப்படுகிறோம். அருணாவுடைய தாய் மாமனாக திகழ்ந்து வரக்கூடிய
சங்கர் ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறோம். அருணாவுடைய தாய் மாமனாக திகழ்ந்து வரக்கூடிய தாய்மா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறோம். கைத்தட்டலாம். ரைட். அக்கா அவர்கள் இப்போது அவர்களுக்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறார்கள். இளைய ஜோதி. இளைய ஜோதி. பாச மலர்கள் தூக்கம் தான் இருக்கா? சுந்தரபாண்டியபுரம் ஊர் நாட்டாமைய வளர்ந்து வரக்கூடிய பணப்பட்டி முருகன் ஐயா எதுங்க இருந்தாலும் உடனடியாக வில்லிசை மேடையின் முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். லட்சுமி அத்தை வெள்ளச்சி அமுதா கையில சாலத்தெருவை சேர்ந்த காளியம்மன் கோவில் கோமரத்தாடிகள் 4 பேரும் உடனடியாக 5 பேரும் உடனடியாக கோயிலுக்கு வலமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாலை தெருவை சேர்ந்த காளியம்மன் கோவில் கோமரத்தாடி 5 பேரும் உடனடியாக கோயில் உள் வளாகத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கவிஞன் மூர்த்தி எல்லாம் சென்று அமையா ஒரு ஆண் குழந்தையானது பிறவி செய்கிறார்கள். சரி. அந்த ஆண் குழந்தையானது தவம் இருக்கும் கம்பத்தின் கீழே போடுகிறார்கள். ஆமோ. உயிர் கொடுத்த குழந்தை சும்மா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? சும்மா இருக்கும். என்ன செய்து? எப்படி சுவாமி? குவா குவா என்று குரலோசை போட்டு அழுகிறது. குரலோசை போட்டு அழுகிறது. இத காதில் கேட்ட வண்டுமகா ரிஷி அவனோ ஆமையா என்ன விதமாக இறங்கி வருவாரேயானா? எப்படி எப்படி சுவாமி? கம்பத்தில இருந்த கம்பத்தில இருந்த கம்போ விட்டு இறங்கி வார எப்ப கம்பத்தில கம்போ விட்டு கீழே குழந்தையத்தா கண்ணால் கண்டு மகா ரிஷி அவர்தான் யாரடவா யாரடவா யாரு ஒன்ன பிறவி செய்தார். வண்டுமகா ரிஷியின் தவம் இருக்கும் கம்பத்தின் கீழே போடுகிறார்கள் குழந்தையை. ஆமா. உயிர் கொடுத்த குழந்தை குவா குவா என்று கொல்லையோசை போட்டு அழுகிறது. சரி. அதை காதில் கேட்ட வண்டுமகா ரிஷி அவனோ முப்பிலிமான கோமரத்தாடி மாமா ஆண்டன் முப்பில் மாடனுடைய குல கோமரமாக திகழ்ந்து வரக்கூடிய அண்ணா அவர்களுக்கு இப்ப பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம்.
ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். வண்டு மகா ரிஷி அவனும் சரி குழந்தையை கையில் எடுத்து அடே பாலகா ஏக்ராதா என் தவத்தை கெடுப்பதற்கு யார் உன்னை பிறவி செய்தார்களோ யார் உன்னை பிறவி செய்கிறார்களோ அம்மையா அவர்களுக்கே எதிரியாக போக்கடவது என்றே சாபத்தை சாபத்தை கொடுத்தது மட்டும் சும்மா விட்டாரா? என்ன செய்தாரு? குழந்தைகளை இரு கால்களை பிடித்து ஆகாயத்திலிருந்து எட்டி ஒரு உதைத்தார். ஆமா. அந்த குழந்தை எங்க வருகிறது? எப்படி வருகிறது? பாதாள உலகத்தை நோக்கி வருகிறது. ஆமா. எப்படி வருது? எப்படி சுவாமி? கடகடா கிடுகிடு கிடுகிடு கடகடா அப்படி என்று வருகிறது. கரணம் போட்டு வருது. அப்படி வாரது ஒரு வேளையில சரி இது யார் பார்க்கிறார்? யார் பார்க்கிறார்? நாரதா மகாமுனிவர் பார்க்கிறார். ஆமையா. ஆஹா என்னம்மா? இந்த வண்டு மகா ரிஷியானவன் தவத்தினால் பிறந்த குழந்தை வீணா சத்தா சாகரத்தில் விழுந்து இறந்ததல்லவா போகும் என்று ஓடோடி வருகின்றான். ஆமா. எங்க வருகிறான்? எப்படி? பாதாள உலகத்தை நோக்கி வருகின்றான். ஆமா. அப்படி வாரது ஒரு வேளையில் மன்னனான ரிஷிமுகா வர்ணனிடம் சொல்ல வேண்டுமே என்று மன்னா ரிஷிமுகா வர்ணா உமக்கோ குழந்தை இல்லை அல்லவா? உனக்கு அழகான ஆண் குழந்தை வேண்டுமே. ஆனால் 7வது சத்தா சாகிரத்தில முங்கி முழுகி ஆண்டவன் பகவானை நினைத்து கண்களை மூடி கரங்களை ஏந்தி பகவானை நினைத்து நின்றையானா அந்த குழந்தை உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல கையில் வந்து கிடைக்கும் என்று சொல்ல அதே போல் ஆட்டும் என்று சம்மதித்து அம்மா சுவாமி வண்டு மகா ரிஷி அவனும் சொன்ன போது ரிஷி மகாவர்ணனும் ஆட்டும் என்று சம்மதித்து 7வது சப்தா சாகிரத்துல வந்து கண்களை மூடி கரங்களை ஏந்தி பகவானை நினைத்து நிற்கும் போது அந்த பாதாள உலகத்தில் வந்து குழந்தை ஆகாயத்துல வந்த குழந்தை நேரா எங்க வருது? எப்படி வருது? ரிஷிமுகாவர்ணன் கையில் கிடைக்கிறது. அவன் கையில வந்து விழுந்த குழந்தை பல நழுவி பால்ல விழுந்தது போல் ரிஷிமுகாவர்ணன் கையில் கிடைக்கிறது. அந்த குழந்தையை வாரி மெல்லெடுத்து வலது கண்ண முத்தமிட்டு அரண்மனையில் தன் மனைவியாகப்பட்ட இரத்த கண்ணீராச்சுதையாள்கிடம் என்ன விதமாக வாங்குவாளேயானா எப்படி கொடுக்கிறாள்? அவ்வளவு வாரி மெல்ல எடுத்து வலது கண்ணா முத்தமிட்டா திருவாயில் முத்தமிட்டா கண்ணத்தோடு கண்ணவைத்து கனிவாயில் முத்தமிட்டா குழந்தைய கண்ணத்தோடு கண்ணவைத்து மார்பனைத்து மதிமுகத்தில் முத்தமிட்ட நேரத்தில பகவானோட அருளாலே பச்சை நல்ல நரம்போடி பால் நரம்பு சுரந்திடுமா பாலமிர்தா கொடுப்பாடா கொடுப்பாடே பச்சையில குழந்தைக்கு பாலகன் குழந்தைக்கு குழந்தையை கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி 16 நாள் ஆயிற்று. குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி என்ன பேர் நாமம் கொடுப்பாரையானா எப்படி கொடுக்கிறார்? வல்லமையுடன் பிறந்ததனால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்தில் வந்து உதித்ததனால் அரக்கன் என்றும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சரி வல்லரக்கன் என்றே பேர் நாமம் கொடுத்தார். அழகான பேர் வல்லரக்கன் திருநாமம் அழகான பேரு. ஆமா. இந்த வல்லரக்கனை என்ன விதமாக வளர்த்துவாரையானா எப்படி அம்மா? ஒரு ஆட்டி சீராட்டி செல்ல தொட்டில போட்டாடு குழந்தைய ஓராண்டி
தங்க தொட்டிடா தாலாட்டி போராடி தொட்டிலில போடாண்டி ராவு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா தாலாட்டி சீராடி தங்கமாக வளர்த்து வார பூமியில பொற்பாக போகும் என்று தரையதில விட்டோமான கண்ட காலு போகும் என்று தோலதில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி உடையதில நடவரது நடைபெறதி நடவரது ஐயா தொடையதில நடவரது வளர்த்து வரும் நாளையில ஒரு வயதா இருவயதா மொத்த மூன்று வயதுமாச்சி மூன்று நல்ல வயதிலே முடியிறக்கி காதும் குத்தி காது குத்தி கடுக்கும் போட்டா கைக்கு தங்க காப்பும் போட்டால் நாலு நல்ல வயதிலே நடந்து விழ ஆடுகிறா ஐந்து நல்ல வயதிலே அறிவு பள்ளி படிக்க போறா அறிவு பள்ளி படிக்க போறா மகனான வல்லவர்கள் மன்னனான ரிஷிமுகாவர்ணன் ஆமா தன் மகனாகிய வல்லரக்கனுக்கு அரக்கனுக்கு பாடங்களில் உள்ள வாத்தியாரை வரவழைத்து அழைத்து வாத்தியார் முன்பாகவே அரக்கனை அமர வைத்து அம்மா சுவாமி நிறநாளி நிறமரக்கார் தேங்காபலம் தட்சணை எல்லாம் வைத்து கொடுத்து அரக்கனுக்கு பட்டு பிதாமரம் எல்லாம் உடுத்தி ஆற்று மணலை கொண்டு வந்து அதை சைஸாக வகுந்து சரி தரையில் பரத்தி அவர்கள் என்ன எழுதினார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? அறிவோம் நன்றாக சரி குரு வாழ்க குருவே துணை குருவே துணை அரி என்றும் அமையா சித்தரி நானா மேனா சரி தூணா என்றோ அழகா எழுதி என்ன விதமாக பாடங்களை கற்று வருகிறாரே. எப்படி எப்படி அம்மா? ஐந்து நல்ல வயதிலே ஐந்து நல்ல வயதிலே அறிவு பள்ளி படிக்க வார அரக்கன் ஐந்து நல்ல அவனும் அறிவு பள்ளி ஆறு நல்ல வயதிலே இன்சுவடி படித்து வார ஏழு நல்ல வயதில பேச்சுவடி படித்து வார எட்டு நல்ல வயதிலே எட்டு நல்ல வயதிலே இன்சுவடி படித்து வார அரக்கம் எப்ப எட்டு நல்ல அவனும் இன்பமுடன் ஒன்பது வயதில புலிபெருகம் படித்து வார பத்து நல்ல வயதிலே பழகதையும் படித்து வார 12 வயதிலே பாலகந்தான் வல்லரக்கம் ஆணையற்றோ குதிரையேற்றோ ஆணையற்றோ குதிரையேற்றோ அலக்கடந்தான் தொழில் படித்தாரகம் பாலடந்த தொழில் படித்த மல்லடம்பா சிலம்பு தோளில் மைக்கு வித்தை பாடங்களை துள்ளியவன் பாய்ந்தனான 90 அடி பாய்ந்திடுவான் எட்டியவன் பாய்ந்தனான 200 அடி பாய்ந்திடுவான் மூச்சடக்கி பாய்ந்தனான 300 அடி பாய்ந்திடுவான்
பாய்ந்தானான 600 அடி பாய்ந்திடுவான் படியாத தொழிலுமில்லை படியாத தொழிலுமில்லை பாராத பிராணமில்லை இல்லை வயதுக்குள்ளேயே பல கதைகளையும் படித்து முடித்து வாரான் வல்லரக்கன். அரக்கன் 4 வேதம், 6 சாஸ்திரங்கள், 18 புராணம், அமையா 32 தர்மம், 64 கலைக்காணியம், கலைக்காணியங்கள், 96 தத்துவம், தத்துவம், 108 ஆகமங்கள், 108 ஆகம விதிகளை படித்து வருகிறான். ஆமா என்று சொல்லக்கூடிய பொறுப்பாளர் அழகுராஜா ஐயா அவர்கள் உடனடியாக கோவில் வளாகத்துக்குள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொறுப்பாளர் அழகுராஜா அண்ணார் அவர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வரும்படி வில்லிசன் குழி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொறுப்பாளர் அழகுராஜா ஐயா அவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் ஒரு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொறுப்பாளர் அழகுராஜா அண்ணார் அவர்கள் ஆலயத்துக்கு வரும்படி விழா கூட்டல் சார்பாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வல்லரக்கனுக்கோ வயது எத்தனை? 19 வயது ஆயிற்று. சரி. பார்த்தால் ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி ராச்சுதயாலும் நம்மளுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன். ஒண்ணே கண்ணே கண்ணன் வச்சிருக்கோமே. ஆமா, நம் கண் உள்ள போதே கல்யாணம் முடித்து வைக்க வேண்டுமே என்று சொல்லி தன் மாமா மகளான பவளக்கண்ணி என்ற பெண்ணை மணமுடித்து வைக்கிறார். இப்படி இருக்க அரக்கனுக்கு வயது எத்தனை? 21 வயது ஆயிற்று. 21 வயது. பார்த்தால் ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி ராச்சுதயாலும் உடனே மந்திரியை வரவழைத்து அடே மந்திரி, 56 அரசர்களுக்கும் சென்று பறையோசை அடித்து வாரும் என்று சொல்ல உடனே மந்திரியோ ஆட்டும் என்று சம்மதித்து அவர் என்ன விதமாக பறையோசை அடிப்பாரையானா எப்படி அம்மா ஒத்த நல்ல முரசடித்தா ஊரரசரெல்லாம் வரவழைத்தான் மூரசடித்தான் ஐயா அரசரெல்லாம் வரவழைத்தான். பறையோசம் சத்தம் கேட்டு பட்டணத்து அரசரெல்லாம் சத்தம் கேட்டு பட்டணத்து அரசரெல்லாம் அரக்கனுக்கு பட்டம் என்று அமர்ந்திருந்தார் பந்தலிலே அமர்ந்திருந்தார் பந்தலிலே பட்டம் என்று இந்த பந்தலில காளியம்மன் கோவில் கோமரத்தடை 5 பேர்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேரம் தாமதமாக இருப்பதனால் காளியம்மன் கோவிலை சார்ந்த கோமரத்தடை 5 பேர்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி உங்களை மீண்டும் ஒரு முறை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பறையோசம் சத்தம் கேட்டு 56 அரசர் எல்லாம் பந்தலில் அமர்ந்திருக்க சரி பார்த்தால் ரிஷிமுகாவர்ணன் அரக்கனுக்கு பட்டத்தை சூட்ட வேண்டுமே என்று கணக்கு போல அழகராஜ் அவர்களுக்கு இப்ப பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். கிரீடம் தூக்கி தலையில் வைத்து செங்கோலும் கையில் பிடித்து பட்டமதே கட்டும் வேளையில் 56 அரசர் எல்லாம் மன்னனான வல்லரக்கன் இடத்திலே வந்து மன்னா வல்லரக்கா உங்க அப்பா இந்த தேசத்தை
நான் வல்லரக்கா ஏ அரக்கா உங்க அப்பா இந்த தேசத்தை நீதி நேர்மை தவறாமல் ஆண்டு வந்தார். சரி, அதே போல் நீங்களுமே ஆள வேண்டும் என்று சொல்லி ஆட்டும் என்று சம்மதித்து ஆமையா கப்ப பணம், இருசா பணம், ஆமா பகுதி பணம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். உடனே மன்னனான வல்லரக்கன் அவனோட ஆட்சியில 12 வருட காலமாகவே ஆட்சி செய்து வருகின்றார். ஆமோ அமையா. அப்படி ஆட்சி செஞ்சு வாரதோ ஒரு வேளையில 12 வருட காலமா ஆட்சி செஞ்சு வாரான அவனோட ஆட்சியில 12 வருட காலமாகவே பஞ்சம் வருகின்றது. பஞ்சம் வருகிறது. ஆமா, அது எப்பேற்பட்ட பஞ்சம் வருதே. ஆனா எப்படி அம்மா? சாரமல பொலியலையே மலை பொலியலையே சரல் மேலகும் வேலையலையே சாரமல பொலியலையே கோடமல பொலியலையே மலை பொலியலையே குளிந்த தென்றல் வீசலையே அங்க குளிந்த தென்றல் வீசலையே கோடமல பொலியலையே அங்க குளிந்த தென்றல் வீசலையே கார்மலையும் பொலியலையே மலை பொலியலையே காடுகர விளையலையே அங்க காடுகர விளையலையே அங்க காடுகர அங்க உள்ள காடுகர நாளிலங்கே உருண்ட பஞ்சம் நாயகரை தோட்ட பஞ்சம் மரக்கலங்கே உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆளாக்கு அந்த ஆலரையே தோற்ற பஞ்சம் அந்த ஆலரையே தோற்ற பஞ்சம் ஆளாக்கு ஆமா சப்பானி கோமரத்தாடி அவர்கள் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தங்கமது கிடைத்தாலோ கபடு கிடையாத பஞ்சம் கபடு கிடையாத பஞ்சம் தங்கமது தவிடு கிடையாத பஞ்சம் எப்ப தவிடு கிடையாத பஞ்சம் தங்கமது கிடைத்தாலோ தவிடு கிடையாத பஞ்சம் தவிடு கிடையாத பஞ்சம் கிடைத்தாலோ அப்பேற்பட்ட பஞ்சத்தில 56 அரசனோட இடமதியிலே கப்பம் கொண்டு கொடுக்கலையே கைய கட்டி வனங்களையே இர்சா கொண்டு கொடுக்கலையே எழுது நின்று வனங்களையே பகுதி கொண்டு கொடுக்கலையே கொடுக்கலையே பாதபடி மையலை செய்யலையே பகுதி கொண்டு கொடுக்கலையே அப்பேற்பட்ட பஞ்சத்தில 56 அரசர் எல்லாம் என்ன குத்துங்கம்மா நல்ல வசமா குத்துங்க. ஏ அரக்கா அப்பா பெண்ணிருந்த பட்டசாலம் பெருமாளுக்கு தெரியுமாடா அமையோ அங்கே
சாஸ்தா உடனடியாக பிறக்க வேண்டும் என்று கோயிலில் இருந்து வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சாஸ்தா பிறப்பு. அரக்கனை வதை முடித்து விட்டு சரி எம்பெருமான் கோபால கண்ணன் அத்தான் பகவானிடம் சொல்ல வேண்டுமே என்று என்ன விதமாக வருவாரேயானா எப்படி எப்படி வருகிறார்? அவரை கொன்றவனை கொலைகள் செய்த கோபாலன் எங்கே எங்கே வருவாரானா எட்டாவது வனமதியில அந்த இமயகிரி பர்வதத்து அத்தானே பகவானே அரக்கனை நான் கொன்றேன் ஐயா கொன்றேன் என்று சொன்ன போது பார்த்தாரே மாயவரோ மைத்துனரே மாயவரே அந்த கோலம் எடுக்க நானால் பகவானே ஒருக்க மாட்டீர் பொறுப்பேன் என்று பகவான் சொல்ல பூமி அந்த மாயவரோ மறுபடியும் பெண்ணானார் பெண்ணை கண்ட நேரத்தில் அன்புருக மனமுருக அமிர்த காலை தானொருக பூமியில விட்டோமானார் பூமி அழிந்து போகும் என்று அரியோட கையதில அமிர்தமாக ஏந்துவானார் ஏந்துகிற வேளையில ஐயனோட கையதில கையதில ஐயனாரும் பிறக்க போறா. ஆமோ ஐயனார் ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 அச்சங்கோயில் ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 ஆயங்கார் ஐயனார் 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 அத்துப்பிள்ளை ஐயனார் 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 உழைத்து வந்த ஐயனார் 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 வந்துள்ளது ஐயனார் ஐயனுக்கும் மெய்யனாக ஐயனுக்கும் மெய்யனான தன்மையான சாஸ்தாவாக கருமையான சாசாவோடு ஐயன் வந்து பிறந்தார் என்று ஐயன் வந்து பிறந்தார் என்று ஓடிங்கம்மா ஒரு குலவே ஓடிங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணிகுலவே பொன்னான மணிக்குலவே ஐயனுக்கும் மெய்யனாக ஐயனுக்கும் மெய்யனான தன்மையான சாஸ்தாவாக கருமையான சாசாவோடு பொன்னால பூநூலா முன்னால பூணூலா பொன்வரித்த தாழ்வடமா முன்பழித்த தாழ்வடமா தங்கத்தால பூநூலா உனக்கு தங்கத்தால பூணூலா கனிவயிற தாழ்வடமா கனிவயிற தாழ்வடமா மாணிக்கத்தால் பூநூலா ஆனையாதால் பூணூலா மரகதத்தால் தாழ்வடமா மரகதத்தால் தாழ்வடமா ஆனப்பட குதிரைப்பட உனக்கு ஆனைப்பட குதிரைப்பட ஐயனாச்சி பேப்படையா ஐயங்காட்சி பேப்படைய ஆனபூலி கூட்டத்தோடு ஆனபோலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரோ அவதரித்து வார அந்த மணிவீடேக்கில் பிறந்த பிள்ளை ஐயா மாயாண்டி சுடலையோடு ஆடுவாரம் பாடுவாரம் எங்கள் ஆண்ட வந்த சுடல தெய்வம் உனக்கு அறையில் ஒரு செல்லவிடமா ஆண்டவனை 5 மணி வல்லோகமா முப்போனி மாடசுவாமி அந்த முப்போனியில பிறந்த பிள்ளை எங்க முப்போனி மாடசுவாமி அவரும் ஆடுவாரம் பாடுவாரம் ஆண்டவனை ஆகாடி போடுவாரா அந்த அத்தாரோ நல்லூர் அந்த ஆதிமூல மேல வாசல் அந்த நவமூல தசமதியிலே ஏ முத்தி மோட்சம் பெற்ற பிள்ளை எங்கள் ஆண்டவன் காசமாடு அவரும் ஆடுவாரம் ஆடுவாரம் ஆகாடி போடுவாரா எங்க தூண்டி மாட சுவாமியோடு ஐயா 21 கூட்டுறவும் ஐயா 61 பந்திகளும் ஏ ஐயமந்தி கூட்டத்தோடு எங்க மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை எங்கள் மாயன் சூடல தெய்வம் அந்த பரமனோட திருமகந்த எங்கள் பாண்டியன் சூடலை ஐயா ஏ சித்தாத்தான் கரைக்காரு அந்த சிவன பெரியவன் ஐயா முக்கு உடல் பதிகாரு எங்கள் மூவாத்தான் கர தெய்வம் ஏ சத்ராதி முண்டசுவாமி எங்கள் ஐகோட்டு மகாராஜா ஐயா ஆறுமுக மங்களத்தான் அவரும் ஆடுவாரம் பாடுவாரம் ஆதாளி போடுவாரா ஆதாளி போடுவாரா நம்ம ஒரு குலம் பொன்னான மணிகுலவே சுடல ஐயா மணிவிளக்கில் பிறந்தவில்லை ஐயா சுடல ஆயாண்டி சுடல ஐயா ஓடியா 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 ஆடுவாரா பாடுவாரா ஆதாளி போடுவாரா புதிய தம்புரான ஆடுவாரா பாடுவாரா
கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வேற பேச்சு அம்மா ஆத்தா சுடலையோட காற்றில் உள்ள வனபேச்சு உனக்கு வீரம் பல்லாம் விரிசடையா தாயை விரித்தாடும் தலைமுடிய உனக்கு கோர பல்லாம் கொடிமுடிய தாய கோபாலன் தங்கையம்மா ஏ அம்பிகைய பேச்சியம்மா உனக்கு முட்டை போல கண்ணழகா தாய மனநீண்ட பல்லழகா தாய எரிந்த கண்ணா சிவந்த முகம் உனக்கு 7 பாக தலைமுடிய உனக்கு 4 கால நாடுகைய ராட்சுதையர் சொருபந்தோடு ஏ அம்பிகையர் பேச்சியம்மா எங்கள் மாயாண்டி சுடவையோடு அவரோ ஆடுவார எங்கள் ஆண்டவன் சூடல தெய்வம் எங்க முப்போடி மாடனோடு பூண்டி நல்ல மாட சுவாமி எங்கள் ஆண்டவன் ரசமாடு ஐயா ஆடுவார பாடுவார ஐயா ஆகாடி போடுவார எங்கள் மனைவியில கீழ பிறந்த பிள்ளை எங்களது ஆண்டவன் சுடல தெய்வம் அவரோ அடுவாரம் படுவார ஆண்டவனை ஆகாடி போடுவாரே எங்க முப்பூடி மாட சுவாமி எங்கள் ஆண்டவன் கசமாடு ஐயா புதிய நல்ல தம்பரானோடு எங்கள் துண்டில் நல்ல மாட சுவாமி அந்த மையான கரையோதிலே எங்கள் மாயாண்டி சுடல தெய்வம் அவரோ ஆடுவாரம் ஆகாடி போடுவாரே ஐயா 21 கொண்டுறோம் 61 பந்திக்காரன் ஐயா ஐயம் மந்தி கூட்டத்தோடு எங்களது தாயான பேச்சியம்மா பேச்சு பெருமகூட ராச்சுதையா தாய காட்டு பேச்சு வன பேச்சு தாய கட்டழகி பேச்சியம்மா அவளோ ஆடுவாரம் படுவாரம் தாயே ஆகாடி போடுவாளே உனக்கு நாளான நலையிலே தாய நல்லதொரு கிழமையில எப்ப சாம நடு சாம போல சதிசாம நேரத்தில தாயை காத்தடிச்சா இளைய செய்யும் நல்ல கனகசாம வேலையில எப்ப 21 கொட்டுறவும் 61 பந்திகளும் ஆடுகையா பாடுகையா ஐயா ஆகாடி போடுகையா ஏன் அணிவழக்கில் பிறந்த பிள்ளை மாயன் சூடல தெய்வம் தீச்சுடரில் பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை சுடல ஐயா எங்க முப்பூடி மாட சுவாமி ஆடுவார பாடுவார ஆகாலி போடுவார தர்மையான சாஸ்தாவாக ஐயன் முளைத்து வந்த ஐயனார் சாஸ்தாவாகவே வந்து பிறந்தாரே கும்மியடி நல்ல கொடவ போட்டு கும்மியடி எம்ம கொடவ போட்டு கும்மியடி கும்மியடி பெண கும்மியடி நல்ல கொடவ போட்டு கும்மியடி எம்ம ஆளேளம் கும்மி ஆளேளம் எப்பா கோட்டைக்குள்ள 2 வெப்ப மரம் தாய புத்தாளம் மூக்குமா 1000 பூ புத்தாளம் மூக்குமா 1000 பூ உன்ன பெருந்தவ பேச்சு அம்மாளுக்கு கோடி முடியுமா 2 தன்னா தினம் தன்னானே வட்ட வட்ட சிறு பொட்டல 2 வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட தட்டு மறிக்கிற பேச்சு அம்மாக்கு தாலாட்டு கும்மிகள் கொட்டுங்க அம்மா ஆளேளம் கும்மி ஆளேளம்
ஐயா பாலானத்துல தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டையும் துள்ளி வர ரெண்டு பப்பாளி கண்டையும் துள்ளி வர காலானத்து பரமசிவனுக்கு கணிந்த கும்மிகள் கொட்டுங்க அம்மா ஐயா ஆளேலும் கும்மி ஆளேலும் விளக்காந்தீரு விளக்கா எப்ப வேந்தன் உடன் பிறப்பா எப்ப வேந்தன் உடன் பிறப்பா விளையாடி வருகிற மாயாண்டி சூடலுக்கு வேடிக்கை கும்மிகள் கொட்டுங்க அம்மா ஐயா அலையலம் கும்மி அலையலும் எங்களுடைய அருணா வில்லிசை குழுவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும் ஊரு பொதுமக்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுடைய வில்லிசன் குழுவின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். யூடியூப் சேனல் உரிமையாளர் ஆறுமுகம் அன்னார் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். எங்களது ஏழி யூடியூப் சேனல் அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய வில்லிசன் குழுவின் சார்பாக பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். மாநகரத்தை சேர்ந்த மக்கள் செல்வம் அன்னார் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறோம். எங்களுடைய வில்லிசையை உலகம் உள்ளாம் எடுத்து கொண்டு சென்று மக்களுடைய தெளிவாக மக்களுக்கு செலுத்தக்கூடிய யூடியூப் சேனல் உரிமையாளர் அனைவர்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறோம். கலைமாமணி விருது பெற்ற ஜெகநாதன் ஐயா அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் உரையாடுவார். அருணா அவருடைய வில்லிசை அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது கிராமிய வில்லிசை கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புகிற ஐயா எஸ் செல்லப்பா புலவர் அவர்கள் எங்க ஊர் வந்து மேல பட்டமபுரம் தேவர் சமுதாயத்தில் முப்படைமணி ஆலயத்திலே அவங்க ஆயுள் வரைக்கும் அவங்க தான் படிச்சாங்க. ஒரு 20 வருஷம் தொடர்ச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு போது வருஷத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அவருடைய அருந்தவ புதல்வி அவருடைய வாரிசு எம் ஐயம்மாள் அவர்கள் இப்பொழுது 3 முத்துக்கள் என்று சொல்லுவோம். அவங்க அரங்கேற்றியது 3 முத்துக்கள் தான். இப்ப நமது அருணா அவர்கள் ஏன்னா அவங்க குரல் வளம் அவங்களுக்கு அருமையா அமைஞ்சிருக்கு. ஏன்னா வில்லிசைக்கு குரல் வளம் அமைஞ்சாச்சுனாலே அது வெற்றி தான். ஏன்னா இவங்க ஆரம்பிச்ச அந்த 3மே முத்துக்கள் தான். நாங்களும் அவங்களை என்ன சொல்றோம்னா மகாபாரதத்துல வந்து மகாபாரதம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பாண்டவர்கள் ஏன்னா பெரியப்பா சித்தப்பா பையங்கிறான் அவன் பாருங்க. அவர் குரு வந்து எல்லாருக்கும் வில் வித்தைகள் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து குரு கேட்கிறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்பாங்க. ஒரு மரத்தை பார்த்து இந்த மரத்துல என்ன இருக்கு, என்ன குறி வச்சுக்க உள்ள வச்சு குறி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஒவ்வொரு பூ தெரியுது, இலை தெரியுது, காய் தெரியுது, பழன்னு ஒருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அர்ஜுனன் மட்டும்தான் அந்த மரத்துல குருவி தெரிகிறேன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவரு திறமையான வில்வி தெரிகிறது அர்ஜுனன் தான். அதே மாதிரி நம்ம அருணா தேவியும் ஒரு சிறப்பான வில்லிசை கலைஞர் வரணும் என்று எங்களது வில்லிசை சங்கத்தின் சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.